இருக்கு தேவி. ஏய் தேவி, எதுக்கு டல்லாவே இருக்க? விக்னேஷ் மாமா கண்டிப்பா வந்துருவாரு. கைலக்கு ஒரு விஷயம் சொன்னா அதை முடிக்காம விட்டுருக்காங்களா? கைலக்கா சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். சரி சரி. வணக்கம் சித்தி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல போல. கல்யாணத்துல பாத்துர்க்கேன், ஞாபகம் இருக்கு. கையிலும் அடிக்கடி சொல்லுவா. பரவாயில்லையே. சரி கையல், தேவி எங்க? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. நீங்க உட்காருங்க சித்தி. சரி சரி, நீங்க எப்ப குட் நியூஸ் சொல்ல போறீங்க? சரி கையல், மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாரையும் காணோம், இன்னும் வரலையா? இல்ல, கிளம்பியாச்சு. டிராபிக்கா இருக்கும், இந்த வந்துகிட்டே இருப்பாங்க. சரி சரி. கயல், வரவங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் இந்த விஷயத்த நம்ம சமாளிச்சுட்டே இருக்க போறோம்? விக்னேஷ் கண்டிப்பா வருவாரு. நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாத. யார் கேட்டாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. கடவுளே, இந்த வளகாப்புல கலகலப்பே இருக்கக்கூடாது. கைகலப்பும் சலசலப்பும் தான் இருக்கணும். தேவிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கவே கூடாது. என் புள்ள சுப்பிரமணிய அடிச்ச அந்த கயல் குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீ இதையெல்லாம் செய்யணும்பா. என்ன கடவுளே. ஏய் வடிவு, இங்க வா. இதோ வரேங்க. என்னங்க இருக்கிற வளகாப்பு வேலையெல்லாம் பார்க்காம இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வேடிக்கை பார்க்கலங்க, வேண்டிக்கிட்டு இருந்தேன். வேண்டிக்கிட்டு இருந்தியா? அப்படி என்ன வேண்டிட்டு இருந்த? கயல் குடும்பம் நாசமா போகணும்னு வேண்டிக்கிட்டேன். என்னது? இல்ல இல்ல, கயல் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். வளகாப்புல எந்த கலவரமும் நடக்காம, அடிதடின்னு எந்த பிரச்சனையும் இல்லாம, தேவி கண்ல ஆனந்த கண்ணீரை தவிர வேற எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேங்க. அப்படி வேண்டிக்கிற மூஞ்சியா இது? ஏன், அதுக்குன்னு வேற ஏதாவது தனி மூஞ்சி இருக்கா? நம்ப முடியலையே உன்னை. நம்ப முடியல. அப்ப நீங்க இங்கே இருங்க, நான் போய். இரு, நீ வேண்டதெல்லாம் போதும். அங்க போய் காமாட்சி கூட நின்னு வளகாப்பு வேலைக்கு ஒத்தாசையா இருப்போ. டேடே, அங்க கட்டாத பாதை மாத்தி கட்டணும். சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்த ஆளு ஒருத்தர் திருந்துறேன்னு ரொம்ப ஓவரா திருந்தி நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்க 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 மாமா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா தம்பி? இந்தாங்க, குங்குமம் எடுத்துக்கோங்க. உள்ள போய் உட்காருங்க. சரி, உள்ள போறோம். என்ன கயல், இவங்களை ஏன் கூப்பிட்ட? நம்ம கல்யாணத்துல இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல? சொந்த பந்தம்லாம் வந்து முன்ன நின்னு தேவியோட வளகாப்ப நடத்தணுங்கிறது அம்மாவோட ஆசை எழில். அதான் கூப்பிட்டேன். நான் இவங்கெல்லாம் வரத்துக்கு எதுவுமே சொல்லல கயல். ஆனா வந்த இவங்களால வளகாப்புல எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சந்தோஷம்தான். அதெல்லாம் எதுவுமே ஆகாது. நம்ம தான் இருப்போம்ல, பாத்துக்கலாம் விடு.